ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? மேக்ஸி கேப் வகை வாகனங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என மத்திய அரசு பரிந்துரைத்த நிலையில் இதற்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. மேக்ஸி கேப் என்பது 7 முதல் 13 பேர் வரை அமர்ந்து செல்லக்கூடிய வாகனங்களாகும். தமிழகம் முழுவதும் சுமார் 87,000 பேர் மேக்ஸி கேப் வாகனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தலைமையில் மாநில போக்குவரத்து அமைச்சர்களின் கூட்டம் டெல்லியில் நடந்தது. இதில் தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டார். அப்போது மேக்ஸி கேப் வகை வாகனங்களை தடை செய்யும் மத்திய அரசின் பரிந்துரைக்கு தமிழக அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. இது குறித்து அமைச்சர்கள் கூட்டத்தில் சிவசங்கர் பேசுகையில், தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் தினசரி போக்குவரத்து மேக்ஸி கேப் வகை வாகனங்களை நம்பியே மக்கள் இருக்கின்றனர். தங்கள் வேலைகளுக்கு செல்வதற்கும் மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லவும் இந்த வகை வாகனங்களையே பயன்படுத்துகின்றனர். இவற்றை தடை செய்வதால் மக்களின் போக்குவரத்திற்கும் அதை வைத்து தொழில் செய்பவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்று தமிழக அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டது. மேலும் தனியார் ஆம்னி பேருந்துகளும் ஆல் இந்தியா டூரிஸ்ட் பெர்மிட் கொடுப்பதற்கும் தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது. அருணாச்சல் பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் ஆம்னி பேருந்துகளுக்கு குறைந்த கட்டுப்பாடுகளுடன் கூடிய குறைந்த வரியே விதிக்கப்படுகிறது. தமிழகத்தின் இந்த வாகனங்களை அனுமதிப்பது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்ற கருதுவதாக கூறி தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்தது.